ஹலோ மக்களே, வெல்கம் டு ராஜ் டைம். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் திருப்பதிக்கு வந்திருக்கோம். தென் திருப்பதி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது திருமலை வையாவூர்ல இருக்கு. திருமலை வையாவூர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டுலேருந்து 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும், சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா, சென்னை டு திருச்சி நெடுஞ்சாலையிலேருந்து படாலம் கூட்ரோட்லேருந்து உங்களுக்கு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா திருமலை வையாவூர் இருக்குது. இந்த திருமலை வையாவூர் இருக்கக்கூடிய இந்த பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலில் தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். வாங்க கோவிலுக்குள்ள போகலாம். இந்த ஊர் பேர் திருமலை வையாவூர். ஏன் இந்த ஊர் பேர் வந்து திருமலை வையாவூர் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புராண கதைகள் இருக்குது. நமக்கு ராமாயணத்தில் தெரியும். ராமாயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா போர் புரியறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ராமரும் அவருடைய சேனைகளும் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை நோக்கி போயிருப்பாங்க. அங்கே வந்து போரில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மணனும் அவருடைய சேனைகளும் வந்து பார்த்திங்கன்னா மயங்கி விழுந்துருவாங்க. ஸோ அவங்கள காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுவார், ஆஞ்சநேயர் வந்து வடக்கு நோக்கி போயிட்டு சஞ்சீவி மலையை வந்து பெயர்த்து எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் போகும்போது இந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அருள்பாலிக்கக்கூடிய வராக பெருமாளையும் பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாளையும் வந்து பார்த்திங்கன்னா மேலே பறந்து போகக்கூடிய அந்த ஆஞ்சநேயர் வந்து வணங்கணும். அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய வலது கையில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவி மலை வச்சுப்பார். அந்த வலது கையில் இருக்கக்கூடிய சஞ்சீவி மலையை இடது கைக்கு மாற்றிட்டு அப்படியே அங்கேருந்து தரிசிப்பார். ஸோ இந்த ஊரில் வந்து அந்த மலையை வந்து கீழே வந்து வைக்காமல், அதாவது அப்படியே வந்து வணங்கிட்டு போனதால் இந்த ஊருக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா வையாவூர் அப்படிங்கிறதுக்கு வந்து காரணம். இந்த மலையில் இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆதிசேஷன் கொடையாக இருக்க பெருமாள் அருள் புரியும் தலைமை திருமலை வையாவூர். அதாவது ஆதிசேஷனே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடையாக இந்த மலைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கீழே வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். என்ன இந்த கோவில் நிறைய பேர் எங்கே இருக்குன்னு தெரியாது. எக்ஸாக்டாக அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா திருமலை வையாவூர் வரும். நீங்கள் வர வழியில் பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் மலை கோவில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த மலை மேலே போகிறதுக்கு நமக்கு வந்து 2 வகையான பாதை இருக்குது. ஒன்று, நீங்கள் வந்து படிக்கட்டு மூலிமா அந்த மலை மேலே போகலாம். படிக்கட்டுகள் பார்த்திங்கன்னா சுமார் 400 படிக்கட்டுகள் இருக்கும். அது மூலிமா நீங்கள் மேலே போகும்போது வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆஞ்சநேயர் சன்னதி வரும். ஆஞ்சநேயரை தரிசிச்சுட்டு நீங்கள் மேலே கோவிலுக்கு மேலே போகலாம். இல்லை நீங்கள் வயதானவங்க மேலே போகிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு நினச்சாவும் உங்களுக்கு வந்து கார் பைக் போகிறதுக்காக தனியாக வந்து ஒரு பாதையும் இருக்குது. மலை மேலே போகிறதுக்கு நீங்கள் கோவில் கிட்ட வரையுமே வந்து பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்தி மேலே போய்க்கலாம். மேலே பஸ் போகிற அளவுக்கு ரோட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் டூராக வரீங்க, பஸ்ஸில் வரீங்க, இல்லை காரில் வரீங்க, பைக்கில் வரீங்க, மேலே கொண்டு போய்ட்டு பார்க் பண்ணுற அளவுக்கு நல்ல பார்க்கிங் ஸ்பேஸ் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அது மூலிமாவும் நீங்கள் மேலே போய்க்கலாம். இந்த மலையோட உயரம் பார்த்திங்கன்னா 800 அடி உயரம் கொண்ட மலை. இந்த கோயிலுடைய வரலாறு எங்கே ஆரம்பிக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பதியில் ஆரம்பிக்குது. திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா தொண்டைமான் அரசர் அப்படிங்கிற ஒரு அரசர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கும்போது திருப்பதி பெருமாள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவருடைய சங்கையும் சக்கரத்தை கொடுத்து அவருடைய எதிரிகளை வென்று அவருக்கு வந்து உதவி இருப்பார். அதனால் என்ன பண்ணியிருப்பார், தொண்டைமான் அரசர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி பெருமாளுக்கு வந்து கோவில் கட்டியிருப்பார் திருப்பதியில். அவருடைய தீவிர பக்தரான அவர் கனவுல வந்து திரும்பவும் பெருமாள் தோன்றி எனக்கு வந்து வையாவூருங்கிற இடத்துல வந்து எனக்கு கோவில் கட்டி தருமாறு வந்து ஒரு ஆணையிடுவார். அவருடைய ஆணைப்படி தொண்டைமான் அரசரும் வையாவூரில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து இந்த தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோவில் கட்டியிருப்பார். தொண்டைமான் அரசர் இந்த கோவில் கட்டி முடித்த பிறகு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து காட்சி அளிச்சிருப்பார். எப்படி அளிச்சிருப்பார் அப்படின்னா, மன்னர்கள் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா கையில் வந்து பார்த்திங்கன்னா செங்கோலோட காட்சி அளிப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தொண்டைமான் அரசருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து செங்கோல் கொண்ட தேரில் வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்துருப்பார். அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கையில் வந்து பார்த்திங்கன்னா செங்கோல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெருமாள் காட்சி கொடுத்த தேர் சக்கரம், அதுக்கப்புறம் குதிரை, அதோடைய தடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே உள்ள பாறைகளில் வந்து இன்னமும் நம்ம பார்க்கலாம். இதற்கு பிறகு சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு விஜயநகர மன்னர் ராஜா தொடர்மல் இந்த கோவிலுக்கு நிறைய பங்களிப்பு செஞ்சுருக்காரு. அதாவது திருவிழா டைமில், அதுக்கப்புறம் நிறையா கோவில் கட்டுமான பணிகளில் இவருடைய பங்களிப்பு நிறைய இருந்திருக்கு. கோவிலில் ஆதி மூலவராக வராக பெருமாள் இருக்கார். அதுக்கப்புறம் பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள், ஆஞ்சநேயர். ஸோ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனி சன்னதிகள் நிறைய இருக்குது. கோவிலோட குளம், அதாவது கோவிலோடைய தீர்த்தம் பார்த்திங்கன்னா வராக புஷ்கரணி தீர்த்தம். இந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த கோவிலில் சக்கரத்தாழ்வாரும் யோக நரசிம்மருக்கும் தனியாக கோவில் இருக்குது. அதில் சக்கரத்தாழ்வாருக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு வந்து சிறப்பான பூஜை நடக்குது. அதே மாதிரி யோக நரசிம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வந்து இங்கே சிறப்பான பூஜை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா கார், பஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்க்கிங் பண்ணுற இடம். இந்த கோவிலுக்கு மலை மேலே போகிறதுக்கு வந்து ஒரு பாதை இருக்குதுன்னு சொன்ன முன்னாடி. ஸோ இந்த வகையில் தான் வந்து நீங்கள் மலை மேலே போகிறதுக்கான பாதை இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாலை போட்டிருக்காங்க. இந்த வழியாக வந்து நீங்கள் மலை மேலே போய்க்கலாம்.
மலை மேலே போகிறதுக்கு உங்களுக்கு 5 to 10 மினிட்ஸில் மலை மேலே நீங்கள் ஏறிடலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்து மலையில் வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலே நடந்து போயிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் தான் வந்து வரக புஷ்கரணி தீர்த்தம் குளம் இருக்கக்கூடிய இடம். இந்த கோவிலுக்கு மலை மேலே ஏறுறதுக்கு ஒரு பாதையும் மலையிலேருந்து இறங்குறதுக்கு ஒரு பாதையும் இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா மலையிலேருந்து இறங்குற இடம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ராஜ் டைம்ஸ்.